அண்மைச் செய்தி. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபர் ஹோட்டல் ஊழியர் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஆந்திராவில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்த்து வந்த நபர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது அம்பலமாகியிருப்பது அண்மைச் செய்தியாக பார்க்கின்றோம். திருவள்ளூர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் 14 நாட்களுக்கு பிறகு ஒருவரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. அந்த நபர் ஹோட்டலில் வேலை பார்க்கும் நபர் என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆந்திராவில் உள்ள ஹோட்டலில் அவர் பணியாற்றி வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய ரயில் மூலம் சம்பவ இடத்திற்கு வந்தது தெரிய வந்திருப்பதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், கைது செய்யப்பட்ட நபர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் தானா? விவரம் என்ன? பாலா, குறிப்பாக சுமார் 14 நாட்கள் ஒரு நபரை காவல்துறை, தமிழக காவல்துறை மிக தீவிரமாக தேடி இருக்கிறது. 700க்கும் மேற்பட்ட போலீசார் இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் கூட ஒரே நபரை தேடி இருக்கிறார்கள். யார் என்றால் அதுதான் இந்த சிறுமி, 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்ற அந்த நபர். சுமார் 25 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கலாம் என்று காவல்துறை அந்த புகைப்படங்கள் வைத்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நபர் இன்று சிக்கியிருக்கிறார். காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள் என்றே வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டார். அருகே ஆந்திர மாநிலம் இருப்பதால் அந்த மாநிலத்துக்கு தப்பிச் சென்று விட்டார் என்று முதற்கட்ட தகவல் தெரிந்தாலும் அவர் எங்கிருந்து வந்தார், யார் என்பது எந்த விவரமும் தெரியவில்லை. முதலில் அவர் ரயில் மூலியமாக, அதாவது ஆந்திர மாநிலத்திலிருந்து ரயில் மூலியமாக தமிழக எல்லையோரம் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். ஆகவே அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற கோணத்தில் தான் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இருந்தாலும் அவருக்கு எந்த துப்பும் கிடைக்காத பட்சத்தில் அவரை தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் அந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரை கைது செய்தது ஆந்திர மாநிலத்தில் வைத்து தற்போது கைது செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அவர் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில், அதுவும் குறிப்பாக சூலூர்பேட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தாபா உணவகத்தில் வேலை செய்து வந்த நபர் என்பது போலீசாருடைய விசாரணையில் முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் இப்படி அருகே இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதால் இவர் ரயில் பகுதியை அதிகமாக, ரயில் சேவையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். அதே போன்று அவர் சூலூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்தவர் இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் ஒரு தனிப்படையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். அந்த தனிப்படையினர் தான் தற்பொழுது பிடித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த நபர் இந்தி மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் அவர் ஆந்திர மாநிலத்தில் உணவகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அந்த நிலையில் சம்பவத்தன்று ரயில் மூலியமாக சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். ஆகவே இவர் அந்த உணவகத்தில் பணியாற்றிய நபர் என்பது தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.